அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். 23, 24 அதாவது திங்கள், செவ்வாய். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வாராகியினுடைய ஸ்டைல் அப்படின்னதுன்னு ஒரு 15 வருஷம் நான் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். இத்தனை இன்சிடெண்ட்டுங்க நடந்திருக்கு. அதனால் வாராகின்றவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வணங்கணும். அதே சமயத்தில் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறதுன்றது ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு பஞ்சமி வருது, உங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி வருது. அந்தம்மா கூட இன்னொரு கடவுளை கும்பிட்றதோ இன்னொரு சித்தரை சேர்த்து கும்பிடும்போது தான் அந்தம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு உக்கிர தெய்வமாக நம்ம யாரையாவது குறை அந்தம்மா கிட்ட சொன்னோம்னா, அவங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொன்னோம்னா அந்தம்மா முதல்ல அந்தம்மா அவங்க போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் அந்தம்மாக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அந்தம்மாவுக்கு சில விஷயங்களை செய்ய முடியுது, ஆனால் இந்த மெத்தடில் தான் செய்ய முடியுது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதனால் இப்போ வளர்பிறை பஞ்சமி, கிருத்திகை ரெண்டுமே திங்கக்கிழமை வரதுனால அந்தம்மா கூட ஒரு கடவுளை சேர்த்து கும்பிடணும்னு சொல்கிறதுக்காக நான் முருகரை அன்றைக்கி கிருத்திகையாக இருக்கிறதுனால வாராகியும் முருகரையும் சேர்த்து கும்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்தம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒருவேளை அந்தம்மா எதிரி ஃபேவராக இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது முருகர் அதை வேறு விதமாக மாற்றக்கூடும்ன்றதுனால ஒரு சில கான்செப்டோடு சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையானாலும் சொல்ல முடியாது. அதனால் அவங்க 2 பேரையும் முருகரையும் அந்தம்மாவையும் சேர்த்து கிருத்திகை அன்றைக்கி திங்கக்கிழமை கும்பிட்டுடுங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் 6 இடத்துல ஓம் சரவண பவன் சொல்லிட்டு திங்கக்கிழமை காலையிலேயே பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமையும் இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி, இது திங்கக்கிழமை கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை சஷ்டி. அதனால் திங்கக்கிழமை காலையிலேயே நீங்கள் 6 இடத்துல ஓம் சரவண பவன் எழுதி வச்சுருங்க. அதே மாதிரி நான் இது சொன்னதை செஞ்சிங்களா இல்லையான்னு தெரியல. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப்னு எழுதி 11 இடத்துல எழுதி வைக்க சொன்னேன். நான் எழுதி வச்சேன். உண்மையிலே எனக்கு நிறைய இந்த வீட்டில் நான் அமானுஷியெல்லாம் வந்ததுன்னு சொன்ன பாருங்க, ஒரு சத்தம்லாம் கேட்டுது. அதனால் பூசு வேலை நடக்குது. அதில் கொஞ்சம் சில விஷயங்களை ஈஸி பண்ணி கொடுத்துருக்கு. அடடா, நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சதுனால இந்த மாதிரி ஈஸி பண்ணிச்சு போல் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு கேப் கொடுத்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அது பண்ணுறதுக்கு ஏதுவாக சில விஷயங்கள் நடந்தது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக ஆகணுன்னாலும் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப்னு 11 இடத்துல எழுதி வைங்கன்னு சொல்கிறேன். இப்போது திங்களும் செவ்வாயும் 6 இடத்துல ஓம் சரவண பவன் எழுதி வச்சுருங்க. அப்புறம் திங்கக்கிழமை வாராகியும் முருகரையும் சேர்த்து வணங்கணும். இது அன்றைக்கும் சஷ்டி அன்றைக்கி நீங்கள் வேல்மாறல் 3 வகையான வேல்மாறல், கந்த சஷ்டி, முத்தைத்தருன்ற திருப்புகள் அது 3த்தையுமே சேர்த்து அன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா பெரிய மாற்றங்கள், பிடிக்காத விஷயங்கள், தீய சக்திகள், எதிரிகள் அந்த விஷயங்களும் ஒரு விஷயம் பார்த்துக்கும், ஒரு கை பார்த்துக்கும், வேணுன்ற விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு திங்கள் செவ்வாயில் ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு பண்ணுங்கள். எவ்வளோ அற்புதங்கள் நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கலாம். அது நான் உங்களுக்கு நீங்களே சொல்லலாம், என்கிட்ட கமெண்ட்டில்